என்னை பார்த்து நான் வந்து ஏதோ ஒரு ஆக்டர்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் பேசுகிறேன். கைஸ் பார்த்துக்கோங்க, 192 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க, இவங்க ஆக்ட்ரஸ்ன்னு யாரோ நினச்சிட்டாங்களாம். அதை மூஞ்சி காமிங்க. இந்த வீடியோ வச்சு நீ வீடியோ வந்து வேற எடுத்துட்டு இருக்கா, அதனால என்ன ஏதோ ஒரு யூடியூபரோ இவங்க தானே அவங்க தானே இவங்கன்னு மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம செக்இன் பேகேஜ் கவுண்டர் கிட்ட வந்திருக்கோம். இந்த ஒரு புளி மூட்டையும் அப்படியே ட்ராப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜாக இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாம் இங்கே ட்ராப் பண்ணி. தலைவரே நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்கீங்க, வாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு டிக்கெட்ஸ் வாங்கி முடிச்சாச்சு. மூஞ்சிலே காமிதான், மூஞ்சிலே தெரியாது என் மூஞ்சி, அப்படியா? மூஞ்சிலே மறைச்சிட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து போக போகிற ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ். எல்லாரும் இமிக்ரேஷனுக்கு தான் போவாங்க. அடுத்தது நான் ஃப்ளைட் ஏறி போயிடுவாங்க. நான் வந்து என்னால் ஃப்ளைட் ஏற முடியும்ப்பா. 2 மணி அளவில் ஃப்ளைட்டு. லைட்டாக பசிக்குது, தூக்கம் வருது, எல்லாமே பண்ணுது. 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ், அப்புறம் செக்யூரிட்டி செக், இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருந்துச்சு. அதில் வேறு நம்ம வந்துட்டு ரெட் சேனலில் வந்துட்டோம். ஸோ ஏன்னா சில விஷயங்கள்லாம் கேரி கூடாத விஷயங்கள்லாம் கேரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை இன்னொரு சைடு ஒதுக்கிட்டாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு டயர்டின் உச்சத்துலேயும் இருக்கும், பசியின் உச்சத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் ஃபுட் கோர்ட். என்ன வேண்டும்? சாட்டா, டிஃபனா? எனக்கு என்ன இருக்கு? அங்க பாருங்க, 14 கீ இட்லி. எங்க? அக்கட மெனு அங்க இருக்கா? எனக்கு வந்து சாட் வாங்கிக்கிறியா? பார்த்தீங்கன்னா கைஸ், நாங்கள் வந்து தஹி பாப்படி சாட் வாங்கியிருக்கோம் A2Bல. நான் போறேன். ஸ்ப்ரிங் ரோல் எங்க போறேன்? அம்மா வீட்டுக்கா? தாய்லாந்து. அதான் தாய்லாந்துக்கு தான் போறேன். என் மதர் வீட்டுக்கு போறேன். சரி, சாப்பிட்டு பார்க்குறேன். ஏதாவது பசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். போன வாட்டியே வந்து சிங்கப்பூர் போகிறப்பயே வந்து இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லிட்டு, கஞ்சாண்டி எடுத்துக்கையாமா அப்படின்னு முடியல. அப்போ சரிங்க கைஸ், அவ பொய் சொல்றா. சொல்றது எல்லாமே தண்ணியில ஏதி வச்சுக்கலாமா? நம்பாதீங்க. என்னமோ டெக்கரேஷன்லாம் பண்ணிருப்பா. Thank you. Wow, nice. பார்க்கும்போதே வாய் ஊறுது கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கினது எனக்கு, சாப்பிட்றது அவங்க. நல்லா இருக்கு. எப்போ சாப்பிடலாம்? பாய்சனா? காரமாக இருக்கு. காரமா இருக்கா? இந்த கிரீன் சட்னி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கிரீன் சட்னி மட்டும் தனியாக சாப்பிட்டு பாருங்க. நம்ம வந்துட்டு வாங்கின பில் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 280 rupees காஸ்ட் ஆச்சு, வித் 0.1 பைசே. ஒரு போட்டிருக்காங்கப்பா, 1 பைசா போட்டிருக்காங்க. சரிப்பா, என்ன இது நினச்சியா? பாலாஜி ஒரு கண்டி நீங்கள் வந்து ஒரு கண்டி ஓரமா போ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ரிஷிகுமார் வெயிட்டிங் ஃபார் தி ஃப்ளைட் தான் சொல்லுவாங்க. எனக்கு முழு பேர் சொல்லி வெயிட்டிங் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் சொன்னா நீ வரவே வேணா போயிடுன்றோம். இல்லைன்னா நான் போக மாட்டேன், கோச்சிப்பேன். போ அப்படின்னு 1 ஸ்டார் கொடுத்துருவேன். எதுக்கு 1 ஸ்டார்? சர்வீஸ். ஆமாம், ஐஆர்சிடிசிலே கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம், பேசஞ்சர் ஃபார்ம் கொடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கா, சர்வீஸ் குட், கிளீனிங் குட், எல்லாத்துலேயும் 1 ஸ்டார் கொடுத்துருவேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ கேட்டுக்கிட்ட எப்படியும் ஒரு 1 o'clock 1:30க்கு தான் வந்துட்டு எங்களை அலோவ் பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லபடியா போய் சேரணும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். நல்லா இருக்கு, வைபா இருக்கு.
ஸோ கைஸ் தாய்லாந்து வந்துட்டோம். இறங்கிட்டோம். இறங்கினோன்னவே முடியவே இல்லை, சுத்தமா செம டயர்டா இருக்கு. ஆமா, ஆஹா சில்லு சில்லுன்னு காத்தடிக்குதுப்பா. இமிகிரேஷன் ப்ராசஸ்க்கு போயிட்டு இருக்கோம். சொல்லுங்க மேடம், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். அங்க பாருங்க, இன்னும் டயர்டா ஃபீல் ஐயோ அம்மா, பண்ணுவீங்க. முடியலடா சாமி, எவ்வளவு பெரிய queue. காயில எல்லாம் போட்டா எப்படிடா தெரியும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா எனக்கும் புரியல. புரியல, ஆந்திராவா கர்நாடகாவா? ஃபோர்த் பெல்ட். வருது விலகு விலகு வேங்கை வெளியே. ரொம்ப ஆக்சுவலி எப்படி சொல்றது, வாயால தான் சொல்லணும். ஒரு ஸ்டக் ஆயிருச்சு. ஸ்டக் ஆயிடுச்சா? அவங்க தான் வந்து காப்பாத்துறாங்க. இல்ல ஸ்டக் ஆனது உன்னோட பேகா? அந்த பேக் அதுதான் உன்னோடது தானே? எந்த இல்ல, உந்துதான் ஸ்டக் ஆகும்பா, என்ன பண்றது? இவரை வச்சுட்டு மேய்க்கவே முடியல. என்ன லக்கேஜ் எடுக்க சொல்லிட்டு இவர் லக்கேஜ் எடுக்க ஓடி போய் டென்ஷன் ஆக்குறாரு எனக்கு அலங்காத்தாலே. இன்னும் பல்ல கூட விளக்கலாம் நான். வா, எல்லாருக்கும் தெரியும் யார் அப்பாவி அப்படின்ட்டு. எல்லாருக்கும் தெரியும் யார் அப்பாவின்னு. இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா ஏர்போர்ட்ல இருந்து வெளில வந்து, ஆமா தாய்லாந்து ரோட்ல. ஐயோ, தாய்லாண்டா பேங்காக்கா பட்டையாவா? எல்லாம் ஒண்ணுதாம்மா. நம்ம வந்து சொல்லணும், காமனா சொல்லணும், ரோட்ல நிக்கிறோம். கிடையாது இல்ல நாம வடபழனியில இருக்கோம். வடபழனியில சென்னையில இருக்க மாதிரிதான் இருக்கு, தாய்லாந்துல இருக்கிற மாதிரி. அங்கதான் மக்களே முருகர் கோயில் இருக்கு. ஆமா, சாரி, இங்கதான் முருகர் கோயில் இருக்கு, பாத்துக்கோங்க. போட்டே பரவாயில்ல, சீரியஸா சொல்லணும். ஆமா ஆமா, தாய்லாந்து ஏர்போர்ட் என்னடா ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. குட்டீஸா இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா கிடைக்கூடாதுன்ட்டு நான் வந்து ஒரு மோட்டிவ்ல. ஆமா, இவரோட டிரைவர் சீட் பக்கத்துல டிரைவர் கூட ஜோடி போட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே வரலாம். டிரான்ஸ்லேட்டர் இருக்குப்பா எங்க ஆப்ல. உங்களதுல இருக்க டிரான்ஸ்லேட்டரு இல்ல மக்களே பாருங்க. இது மூணு கேமரா இப்படி இருந்துச்சுன்னா இந்த போனை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க ப்ளீஸ். இதுதான் எங்களுடைய பஸ். இந்த பஸ்ல தான் நாங்க வந்துட்டு இப்போ பட்டாயாக்கு போக போறோம். We are leaving Dongmueang Airport. Take 150 kilometers to Pattaya, and then on the way to Pattaya another 2 hours. வந்துட்டு மண்டை மேல ஒரு பிங்க் கலர் இது போட்டு கொண்டைய போட்டு கூக்கி குமார் அப்படின்னு மாத்திருங்க. ஸோ until then see you guys in next video.